ஓம் ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. இப்போ லலிதா நாம சாகசிரத்தில் நாமாவளி முதல் ஸ்லோகத்திலிருந்து இப்போ ஆரம்பிக்கிறோம். முதல் நாமம் ஸ்ரீமாதா அப்படிங்கிறதுக்கு இப்போ வியாக்கியானம். உலகத்தில் ஒரு துக்கம் வந்தாக்கா உடனே அம்மா அப்படி தான் எல்லோரும் கூப்பிடுறா. அதனால் ஜெகன்மாதாவை முதல் நாமமாக அவர் கூப்பிட்ருக்கார். தவிர ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதா இருக்கா. இந்த ஜென்மத்தில் இருக்கிறவா அடுத்த ஜென்மத்தில் இருக்க போகிறதில்லை, போன ஜென்மத்தில் இருந்தவா இந்த ஜென்மத்தில் கிடையாது. அப்படி சம்சார சக்கரத்தில் கதிகதி மாதா சந்தி, எத்தனை மாதாக்கள் இருக்கா அப்படின்னு எல்லாம் அவள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஜெகன்மாதா தான் முக்கியம், ஸோ ஜெகன்மாதாவை முதல்ல தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமத்தை முதல்ல வச்சிருக்கா. ஸ்ரீஹி இது கீஹி உபலட்சணம் அபியுக்தானாம் நாம ஸ்ரீபதபூர்வம் பிரயுஞ்சீதா அப்படின்னு சொல்லியிருக்கா. பெரியவாளுடைய பேரை எல்லாம் ஸ்ரீபூர்வமாக சொல்லணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் எல்லோரும் பண்ணின்னு இருக்கோம். இன்னொன்று சாஹிஸ்ரீ அமிர்தா சதாம் அப்படின்னு 3 வேதங்களும் ஸ்ரீன்னு பேர் அப்படின்னு சொல்லி யஜுஷாகையில் சொல்லியிருக்கு, ஸ்ருதி பிரசித்தம். ஆகையினால் அந்த ஸ்ரீங்கிற பதம் வேதபரமாகவும் எடுத்துக்கிண்டு அம்பாளுக்கு விசேஷமாக அதை சொல்லியிருக்கா. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறா, த்ரயீம் மாதி பிரம்மனே போதஜதி, பிரம்மாவுக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறா 3 வேதத்தையும். த்ரீனா 3 வேதங்கள்னு அர்த்தம். ஆகையினால் மாதா அப்படிங்கிற விற்பத்தி வர்றது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை அப்படின்னு உபனிஷத்தில் இருக்குது. இன்னொரு அர்த்தம் ஸ்ரீயம் விஷம் மாதி கண்டே ஸ்தாபயதி அப்படின்னு அர்த்தம் சொல்கிறா. கண்டத்தில் விஷம் வச்சுருக்கா. நீலகண்டன் இல்லையா, நீலகண்டனுடைய அர்த்தாம்சமாக அம்பாள் இருக்கிறதுனால கண்டத்தில் விஷம் வச்சிருக்கா. அதனால் ஸ்ரீயம் விஷம் மாதி கண்டே ஸ்தாபயதி அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி ஸ்ரீமாதா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பதத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இன்னொரு அர்த்தம் பாலா ஸ்வரத்ரயேண அந்தே யோஜனே கூட்டத்ரயாத்மகோ ஜாயமானோ மந்திரா மாதா இத்யுச்யதே. மந்திரசாஸ்திரத்தில் பாலையனுடைய மந்திரத்துக்கு 6 அக்ஷரம் உள்ள ஒரு மந்திரம், அதுக்கு மாதான்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்கார். மந்திரசாஸ்திரம் அதெல்லாம் குஹ்யம், அது வியக்தமாக சொல்ல மாட்டா, குருமுகமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அதை ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். ஆக ஸ்ரீமாதாங்கிற பதத்துக்கு இவ்வளவு அர்த்தம் அவர் சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீயுக்தா மகாராஜ்ஞி அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீயோடு கூடின மகாராஜ்ஞி, ராஜ்ஞிங்கிறது ராஜாங்கிற பதத்துடைய ஸ்திரீலிங்கம். அப்படி மகாராணின்னு சொல்கிறோமே, அப்படி உலகத்துக்கெல்லாம் சகல பிரம்மாண்டத்துக்கெல்லாம் மகாராணியாக இருக்கிறாள் அம்பாள் அப்படின்னு ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் பண்ணுறார். இன்னொன்று மந்திரசாஸ்திரத்தில் ஸ்ரீவித்யாயாம் நிகூடசிய அக்ஷரத்ரயசிய உத்தாரா, ஸ்ரீவித்யில் 3 அக்ஷரம் இந்த பதத்தினால உத்தாரணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். அது ரகசியம், அது சொல்ல மாட்டா சச்சிஷ்யாய். அதே மாதிரி சிவசக்தி காமஹா அப்படின்னு சௌந்தரலஹரியில் மந்திர உச்சாரணம் மந்திர உத்தாரம் சொல்லியிருக்கே, அதுவும் இந்த ஸ்ரீ மகாராஜ்ங்கிற மந்திரத்தில் வர்றது ரகசியமாக இருக்குது அப்படிங்கிற அதையும் சொல்லியிருக்கிறார். அடுத்த பதம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, நிருபாதிஷ்டிதம் ஆசனம் சிம்ஹாசனம் உச்சியதே. ராஜாக்கள் உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு சிம்ஹாசனம்னு பேர்.
ஆசனேஷு சிம்ஹா ஸ்ரேஷ்டா. ஏன் சிம்மம்னு பேரா? மிருகங்களுக்குள்ள சிம்மம் ஸ்ரேஷ்டங்கிறதுனால அந்த ஆசனத்துக்கு சிம்ஹாசனம்னு பேர் வச்சிருக்கா. தேவி புராணத்தில் நாம நிர்வச்சனம் வரும்போது சிம்ஹம் ஆருஷ்ய கன்யாத்வே நிகதோ மகிஷா அனயா மகிஷக்னி ததோ தேவி ததா சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சிம்ஹத்தில் ஏறிண்டு அம்பாள் வந்து மகிஷனை வதம் பண்ணினதுனால சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு அர்த்தம் வந்தது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்கா. இன்னொரு அர்த்தம் சிம்ஹசப்தா ஹிம்சார்த்தகா. எப்படி ஹிசி தாத்தோஹோ சிம்ஹசப்தா வசகாந்தௌ சிவஸ்மிருதா வர்ணம் வியத்யய சித்தௌ பஷ்யக கஷ்யபோ யதா அப்படின்னு இந்த ஹிசிங்கிற தாதுவிலிருந்து சிம்ஹங்கிற பதம் வந்திருக்கு. அது திருப்பி போட்டால் சிம்ஹங்கிறது ஹிம்சையின் ஆகும். ஸோ ஹிம்சாசனேஸ்வரி, ஹிம்சை பண்ணுறக்கூடிய அம்பாள். இந்த 3 நாமம் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரிங்கிற 3 நாமத்தையும் ஸ்ரீமாதாங்கிறது சிருஷ்டிக்கிரமமாகவும், ஸ்ரீ மகாராஜ்ஞிங்கிறத வந்து பாலன ரூபமாகவும், சிம்ஹாசனேஸ்வரிங்கிற பதத்தை வச்சுக்கிண்டு சம்ஹார ரூபமாகவும் அம்பாள் 3 கிருத்தியங்களையும் பண்ணுறாள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இந்த 3 நாமம் தவிர 4வது நாமத்திலிருந்து 999 வரைக்கும் உள்ள நாமங்கள் எல்லாம் திரோதானம். திரோதானம்னாக்கா மறைத்தல்னு சொல்லுவாள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் அப்படின்னு 5 சொல்லியிருக்கா. ஸோ இந்த 999 வரைக்கும் உள்ள நாமங்கள் வந்து திரோதான ரூபமாக இருக்கிறதாகவும், கடைசியாக லலிதாம்பிகாங்கிற நாமம் 1000வது நாமம் அது வந்து அனுகிரக ரூபமாக இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்கா. ஏவம் திரிபிர் நாமபிஹி சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்திருத்வேன பிரம்ம லட்சயித்வா பிரகிருத புராணோக்த மாதர் பிராதுர்பாவாதி கதாக்கிரமம் பிராரப்யதே. ஆக இந்த 3 நாமங்களை வச்சுக்கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அந்த 3 கர்மாக்களும் இதனால் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு திரோதான அனுகிரக பரபரியாயமாக பாக்கி உள்ள நாமங்களில் வரிசையாக சொல்லிட்டு போகிறார். அடுத்தது சிதக்னி குண்ட சம்பூதா. சிது கேவலம் பிரம்ம ததேவ அக்னிகுண்டம். சிதுனா ஞானம், பிரம்ம எல்லாமே அதுதான். அது அந்த அக்னிகுண்டம். அந்த அக்னிகுண்டத்திலிருந்து அம்பாள் உத்பவம் புறப்பட்டு வந்திருக்கிறாள். அந்த நிரந்தர நிரிந்தன மேகமாதே மோகாந்தகார பரிபந்தினி சம்பிதக்னவ் அப்படின்னு அந்த சித் அப்படிங்கிற அக்னி குண்டத்திலிருந்து அம்பாள் பிராதுர்பாவம் அடைகிறாள். அதனால சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். ஞானாக்னிஹி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி சித் அக்னிங்கிறத ஞான அக்னி. தஸ்ய குண்டாது சம்பூதா பிராதுர்பூதா. அதற்கடுத்தது தேவகாரிய சமுத்தியதா. தேவானாம் காரியாணி பண்டாசுர மகிஷாசுர வதாதீனி ததர்த்தம் உத்யதா ஆவிர்பூதா. தேவ காரியங்களுக்காக அம்பாள் வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாள். என்ன தேவகாரியம்? பண்டாசுரன் அப்படின்ற அசுரன் வந்தான், அவனை கொல்லணும். மகிஷாசுரன் வந்தான், அவனை கொல்லணும். இப்படி இந்த மாதிரி தேவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அம்பாள் வந்து பிராதுர்பாவம் அடைந்திருக்கிறாள் அப்படின்னு அடுத்த நாமா தேவகாரிய சமுத்தியதா. இதுக்கப்புறம் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறாள். உத்யத் பானு சஹஸ்ராபா. பானூனாம் கிரணானாம் சஹஸ்ரம் யஸ்ய சஹா பானு சஹஸ்ரா சூர்யா. ஸோ ஆயிரக்கணக்கான கிரணங்களுடைய கூடினவன் பானு சஹஸ்ரன், அது சூரியன். அப்படி உதிக்கிற சூரியன் உத்யத்து பானு சஹஸ்ர ஆபா. சூரியன் உதிக்கும்போது ஒரு சிவப்பு வர்ணத்தில் உதிக்கிறானே, அதே மாதிரி அந்த வண்ணத்தோடு கூடினவள்.
உத்யானாம் பானூனாம் ரக்த சூர்யானாம் சஹஸ்ரம் ஆகந்தியம் ஏன துல்யா. ஆயிரக்கணக்கான சூரியர்களுக்கு சமமாக அப்படி ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கிறார். பானுனா சூரியன், ஸோ பானு சஹஸ்ரம் ஆயிரக்கணக்கான சூரியன்களுடைய பிரகாசத்தோடு கூடினவள். உத்யத் பானு சஹஸ்ராபா அதிலோஹிதா இது பலிதா அர்த்தா, நல்ல சிவப்பான வர்ணம். அதுக்கு வேறு புராணத்திலிருந்து நிறைய ஸ்லோகங்கள், யோக வாசிஷ்டம் அதெல்லாம் நிறைய கோட் பண்ணுறார். அதுக்கு சதுர்பாகு சமன்விதா தியானோக்த அவயவ மந்திர உபலட்சணம் ஏதது. தியானத்தில் 4 கைகள் இருக்கிறதாக அம்பாளுக்கு ஒரு தியானம் இருக்குது. அந்த தியானத்தின் பிரகாரம் 4 கைகளோடு கூடினவர்கள். பாகு பிரசங்காது ஆயுதானாம் திரிவிதம். அந்த 4 கைகள்லேயும் என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்கா அப்படிங்கிறது அடுத்த நாம. ராகஸ்வரூப பாஷாட்யா. ராகா அனுரக்தி சித்தவருத்திர் விசேஷா. ராகம்னா ஒரு பிரியம், ஆசை, இச்சா. ராகயேவ ஸ்வம் வாசனாமயம் ரூபம் யஸ்ய ஸ்தூலஸ்ய பாசஸ்ய. இந்த பாசங்கிறது அந்த ராகஸ்வரூபமாக இருக்கிறதாம். அம்பாள் கையில் ஒரு பாசம், அங்குஷம், இக்ஷுதண்டம், பஞ்சபானங்கள் ஆக 4 ஆயுதங்கள் அவள் சொல்லிட்டு வரா. அதில் ராகஸ்வரூப பாஷாட்யா. இந்த பாசம் ராகஸ்வரூபமாக இருக்கிறது. ராகம்னால் ஒரு ஆசை ரூபமாக அதிலிருந்து உற்பத்தியானது. அடுத்தது குரோதாகார அங்குஷோஜ்வலா. குரோதா துவேஷாக்கியா சித்தவருத்தி. மனசில் குரோதம்ங்கிற ஒரு சித்தவருத்தி வருது. ராகங்கிறது மனசில் ஒரு சித்தவருத்தி, ஆசை. குரோதங்கிறது மனசில் இருக்கிற ஒரு சித்தவருத்தி. அந்த சித்தவருத்தி அதிலிருந்து உண்டானது அங்குஷம். அந்த அங்குஷத்தை ஒரு கையில் தரிச்சுன்னு இருக்காள். அதில் சொல்லும்போது இடதுகை கீழ்கையில் பாசம், வலதுகை கீழ்கையில் அங்குஷம், அதுக்காப்புல கோதண்டம் வில்லு சொல்ல போகிற அது இடதுகை மேல், இடது பக்கத்துள்ள மேல் கையில், பஞ்ச தன்மாத்திரங்கள் வலது பக்கம் உள்ள மேல் கையில் அப்படின்னு அவள் விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. ஸோ குரோத ரூபமாக அங்குஷத்தை தரிச்சுருக்கிறாள். அதுக்கு புராணத்திலிருந்து ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய கோட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் மனோரூப இக்ஷு கோதண்டா. சங்கல்ப விகல்பாத்மக கிரியாரூபம் மனஹா. ஒரு சங்கல்பம் இன்னது செய்யணும் அப்படின்னு மனசு தான் தீர்மானம் பண்ணிக்கிறது. விகல்பம் இன்னது செய்ய வேண்டாம்னு மனசு தான் தீர்மானம் பண்ணிக்கிறது. அப்படி கிரியாரூபமாக இருக்கிற மனசு, அந்த மனசையே ரூபமாக இக்ஷு ரூபம், கரும்பு வில், அதை தரிச்சுன்னு இருக்காள். வாம ஊர்துவகரே, இடது பக்கத்தில் உள்ள மேல் கை. பஞ்சசங்கியானி தன்மாத்திராணி, பஞ்ச தன்மாத்திர சாயகா. 5 அம்புகள் பஞ்ச தன்மாத்திரம். தன்மாத்திரம்னாக்கா பஞ்ச இந்திரியங்கள், இந்திரியனுடைய விவகாரங்கள். கண், காது, மூக்கு, ஜிஹ்வா, துவக்கு ஆக பஞ்ச இந்திரியங்கள். இந்த பஞ்ச இந்திரியங்களுடையும் அதோடைய கிரியைகள், கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, மூக்கால் நுகர்றது, நாக்கினால் ருச்சி பார்க்கறது, ஸ்பர்சனம், தொக்கினால் ஸ்பர்சனம். ஸோ இந்த 5 இந்திரியங்களுடைய விவகாரங்கள் அதுதான் பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னொரு வியாக்கியானம் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரம். எப்படி ஆகாசத்துக்கு கந்தம், ஆகாசத்துக்கு சப்தம், ஆகாசத்துக்கு சப்தம், வாயுக்கு ஸ்பர்ஷம். சப்தம்னா கேட்குறது, ஸ்ரவணம். வாயு ஸ்பர்ஷம், அது துவக்கு. அக்னி ரூபம் தர்சனம், கண். ஆபஹ ரசம் ஜிஹ்வா. பிருத்திவி கந்தம், கிராணம். ஆக ஏதானி தன்மாத்திராண்யேவ சாயகாக பாணாக. அந்த 5 பானங்களையும்
தரிச்சுன்னு இருக்காள். அதுக்கு ஸ்லோகங்கள், மந்திர உத்தாரங்கள் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. அதெல்லாம் நம்ம ஆயுத பீஜங்கள் அதெல்லாம் வருது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா, தன்னுடைய சிவப்பான வர்ணம் நிஜ அருண பிரபா, அதனாலே மஜ்ஜத் பிரம்மாண்ட, எல்லா பிரம்மாண்டங்களையும் அந்த அருண பிரபையில் அம்பாள் மூழ்கடிக்கிறாள், முழுகும்படி செய்கிறாள் அப்படின்னு தன்னுடைய நிஜ அருண பிரபையினாலே பிரம்மாண்ட மண்டலம் முழுக்க அதில் அந்த மூழ்கிடுறது அப்படின்னு, அப்படிப்பட்ட சிவப்பு வர்ணத்தோடு கூடினவள் அப்படிங்கிறத அடுத்த நாமமாக சொல்லியிருக்கா. அதற்கடுத்தது கேசாதி பாதாந்த வர்ணனை வரிசையாக சொல்லிட்டு வரார். சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசத்கஜா, செம்பகம் அசோகம் புன்னாகம் அப்படிங்கிற புஷ்பங்கள், அதனுடைய வாசனை சௌகந்திகம், அந்த வாசனையோடு கூடின கேசங்கள். கச்சான்னா கேசம்னு அர்த்தம். அம்பாளுடைய கேசத்தில் அவ்வளவு வாசனைகள் இருக்குது, இந்த புஷ்பங்களுடைய வாசனை. அடுத்தது குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா. கோட்டீரம்னா மகுடம், சிரசில் வச்சிருக்கிற மகுடம். அருவிந்து குருவிந்த மணி, குருவிந்தம்னா ஒரு மாணிக்கம். அந்த மணிகளுடைய ஸ்ரேணி அதை நிறைய அதில் பதிச்சிருக்கான். கன்னத்து அந்த மணிகளினால் பிரகாசிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு முகுடத்தை தரிச்சின்றிருக்கிறாள் அப்படிங்கிற அடுத்த அர்த்தம். அஷ்டமீ சந்திர விப்ராஜது அழிகஸ்தல சோபிதா, சந்திரசிய அஷ்டமீ கலா யஸ்யாம் திதௌ வர்த்ததே ரசதிவா சா திதி அஷ்டமீ துச்சதே. சூரியனுடைய கலை சுக்லபட்சத்தில் வளர்ந்துட்டே போகிறது. அஷ்டமி அன்னைக்கு சரியாக அர்த்த பாகம் வருது சந்திரன். அதே மாதிரி கிருஷ்ணபட்சத்தில் தேஞ்சுட்டே வருது. அஷ்டமி அன்னைக்கு அர்த்த பாகம் சந்திரன். ஸோ அஷ்டமி சந்திரன், அந்த அஷ்டமி அன்னைக்கு சந்திரன் எப்படி இருக்கானோ அஷ்ட கலாயுக்தா, அந்த 8 கலையோடு கூடின அந்த சந்திரன் அவன் அழிகஸ்தல சோபிதா, அம்பாளுடைய சிரசில சோபிக்கிறான். முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா, முகமேவ சந்திரஹா இது ரூபகம். ஒரு ரூபக அலங்காரம் சொல்கிறார் இங்கே. முகம்தான் சந்திரன் வச்சுக்கோங்கோ. அந்த சந்திரனுக்கு ஒரு கலங்கம், ஒரு முயல் இருக்குதுன்னு சொல்கிறோம், மான் இருக்குதுன்னு சொல்கிறோம், அந்த கலங்கம். அது மாதிரி மிருகநாபி கஸ்தூரி திலகம் அம்பா தரிச்சுட்டு இருக்கிறாள். ஸோ கலங்க திலக யோகோ உபமான உபமேய பாவகா, உபமான உபமேயமாக அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மிருகநாபினா கஸ்தூரிங்கிற மான், அந்த மானுடைய நாபியிலிருந்து எடுக்கக்கூடிய வாசன திரவியம், அந்த திரவியத்தை அம்பாள் திலகமாக தரிசின்றிருக்கிறாள். அடுத்தது வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா. வதனங்கிற ஸ்மரன் காமராஜனுடைய மாங்கல்ய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டாக்கா அதுக்கு தோரணம். இந்த தோரணம் மாதிரி இருக்கிறது இந்த 2 புருவங்கள். சில்லிகானா புருலதா. வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா. அடுத்தது பக்தலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப லோச்சனா. பக்தலக்ஷ்மினாக முக காந்தி, அதை நிரப்பக்கூடிய சலன்ன சஞ்சலமாக இருக்கக்கூடியது, அப்படி இப்படி அசைந்தே இருக்கக்கூடிய மீனாபியாம் துல்லியே லோச்சனே, மீன் மாதிரி இருக்கக்கூடிய கண்கள். மீனாப லோச்சனா, கண்களை மீனுக்கு ஏன் அவ சொல்கிறான்னாக்கா மீனசியவை ஈக்ஷணம் யஸ்யாஹா அப்படின்னு. அந்த மீன் மீனானாம் வீக்ஷண மாத்திரே சிசுனாம் அபிவிருத்தி. அது தன்னுடைய பார்வையினாலேயே அதனுடைய குஞ்சுக்களை அது வளர்க்கும். நது ஸ்தன்யதானாதினா இது பிரசித்தேகே. அது வேறு
ஆகாரம் இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது, அதனுடைய பார்வையினாலேயே அந்த குஞ்சுக்கள் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி தேன கடாட்ச மாத்திரேன பக்த போஷகா. ஸோ தன்னுடைய கடாட்சத்தினாலேயே பக்தர்களுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுறாள் அப்படிங்கிறதுனால சலன் மீனாப லோச்சனா. அடுத்தது நவச்சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா. மூக்கு எப்படி இருக்குது? நவ நூதன சம்பக புஷ்பம், புதிய சம்பக புஷ்பம் போல. ஈக்ஷதி விகசிதா, கொஞ்சம் மலர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட சம்பக புஷ்பம் போன்ற நாசாதண்டம் மூக்கு, அதோட அதனால் விராஜிதா பிரகாசிக்கிறாள். அடுத்தது தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. மூக்கில் இருக்கிற ஆபரணம் அது எப்படி? தாரா மங்களாக்கியா சுக்லாக்கியாச்ச தாரகாதேவி விசேஷோவா தயோ காந்திம் திரஸ்கரோதி. இந்த தாராங்கிற ஒரு தேவி, அந்த தேவியினுடைய காந்தியை திரஸ்கரோதி, அதை கம்மி பண்ணிட்டோ அதை விட அதிகமான பிரகாசத்தோடு கூடின நாசாபரணம் மாணிக்க மௌத்திகாதிபியாம் கடித்தேன. மாணிக்கம் முத்து அதனால் உருவாக்கப்பட்ட நாசாபரணத்தினாலே பிரகாசிக்கிறாள். கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா. காதில் கதம்ப மஞ்சரியா நீபவல்லியாக்தா கல்பிதா கர்ணபூரா. பழைய காலத்தில் காதில் ஓலை மாதிரி பண்ணி போட்டுப்பாளாம். அந்த மாதிரி கதம்ப மஞ்சரியினால் ஒரு அழகான காது ஓலை தரிச்சென்றிருக்கிறாள் காதில். அப்படிப்பட்ட கர்ணபூர மனோகரா, அப்படி பிரகாசிக்கிறாள் அம்பாள். தாடங்க யுகலீபூத தவனோடுப மண்டலா. அம்பாளுடைய தாடங்கள், தாடங்கம் 2 தாடங்கம் இருக்கு. கரண ஆபரணத்வயம் தஸ்ய ஸ்வர்ணாதிபவஸ்ய பிரகிருதே பாவாத் மனோகரா. தபன உடுப மண்டலா. தபனன்னா சூரியன், உடுபனா சந்திரன். ஸோ சூரியனும் சந்திரனும் 2 தாடங்கங்களாக இருக்கு, அப்படி பிரகாசிக்கிறாள். அதில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் அவர், சூரிய சந்திரௌ ஸ்தனௌ தேவ்யாக தாவேவ நயனே ஸ்மிருதௌ உபௌ தாடங்கயுகலம் இத்யேஷா வைதிகி ஸ்ருதிஹி. சூரியன் சந்திரன் அம்பாளுக்கு ஸ்தனங்களாக மார்பகங்களாகவும் இருக்கிறார்கள். தாவேவ நயனே ஸ்மிருதௌ, கண்களாகவும் இருக்கிறார்கள் சூரியன் சந்திரன். உபவு தாடங்கயுகலம், 2 பேரும் தாடங்கங்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு 3 இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதாரிட்டி கோட் பண்ணியிருக்கார் அவர். பத்மராக ஷிலாதர்ஷ பரிபாவி கபோலபூஹு. கபோலம்னா கன்னம். பத்மராக சிலை போல அது ஆதர்ஷம், அது கண்ணாடி மாதிரி பிரகாசிக்கிறதாம். அப்படிப்பட்ட அந்த பத்மராக சிலை போன்ற அதை பரிபாவி, அதை அவமானப்படுத்துகிற மாதிரி அதை விட பிரகாசமான கபோலபூஹு. கபோலபூஹு கண்டபித்திஹி, கன்னங்கள், அப்படிப்பட்ட கன்னத்தங்களும் கூடியவள் அப்படின்னு அதை வர்ணிக்கிறார். நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. ரதனம்னா ஓஷ்டம், உதடுகள். புது வித்ருமனா பவளம், அந்த பவளம் பிம்பம் போன்ற அந்த பவள பிம்பத்தை ஞக்காரி, அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அதை விட உத்கிருஷ்டமான தேஜஸோடு கூடின ரதனம், ஓஷ்டங்கள், உதடுகளோடு கூடினவள் அப்படிங்கிற அர்த்தம். சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி துவயோஜ்வலா. த்விஜ பங்கி அப்படின்னாக்கா பற்கள். இப்போது த்விஜன்னாக்கா 2 தரம் பிறந்தது அப்படின்னு அர்த்தம். பிராமணாளுக்கு த்விஜகான்னு பேர். அவள் முதல்ல ஒரு தரம் பிறக்கிறா, உபநயனத்தும் போது 2ஆம் தரம் சொல்லி த்விஜகான்னு பேர். பறவைகளுக்கு அதே மாதிரி பேர் இருக்குது. ஒரு தரம் முட்டையாகிறது, அதுக்கப்புறம் குஞ்சு பொரிக்கிறது.
பற்களும் அதே மாதிரி ஒரு தரம் சின்ன பல் வந்து அது விழுந்துட்டு அடுத்த பல் வர்றதுனால பல்லுக்கன் துஜகாங்கிற பேர் இருக்கு. ஆகையினால சுத்த வித்யை, அந்த வித்யைனா ஸ்ரீவித்யாயாக தாதிருஷ அபேதபரத்வேன வியாக்கியானாத், ஸ்ரீவித்யைக்கு சதிருஷமான வித்யை, அதுதான் சுத்த வித்யைன்னு பேர். அந்த சுத்த வித்யினுடைய அங்குரம், அங்குரம்னா வேர், விதை, அது போன்ற பீஜ பங்கி பற்களுடைய வரிசைகளோடு கூடினவள். சுத்த வித்யை அப்படிங்கிறதுக்காக ஃபர்தராக அவர் டிஸ்கஸ் பண்ணுறார். மூலாதாரிபியா பரா பஷ்யந்தியாதி கிரமேண வைகரியாத்மனா, நம்ம பின்னால் நாமம் வரப்போகிறது பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படிங்கிற நாமங்கள் வருது. அந்த வாக்கு வந்து நம்ம பேசுகிறது முதல்ல நாபிலிருந்து ஆரம்பிக்கிறது, அதுக்கு பரான்னு பேர். அதுக்கப்புறம் ஹிருதயத்தில் வரும்போது பஷ்யந்தி, கண்டத்தில் வரும்போது மத்தியமா, உதடிலிருந்து வெளியில் வரும்போது வைகரி. அப்படி 4 விதமான பாகமாக இருக்கக்கூடிய அந்த வாக்குனுடைய அதுதான் அங்குரம், விதை. அந்த மாதிரி அந்த அங்குரம் விதை போன்ற பீஜ பங்கி பற்களுடைய வரிசைகளோடு கூடினவள். கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷ திகந்தரா. கற்பூர வீட்டிகம்னாக்கா அம்பாள் தாம்பூலம் போட்டிருக்கிறாள், அதனுடைய வாசனை. அந்த வாசனையினாலே திகந்தரா 8 திக்குகளும் பிரகாசிக்கிறது. அந்த வாசனை 8 திக்குலேயும் பரவி இருக்கு. அப்படிப்பட்ட தாம்பூலம் தரிச்சுருக்கிற ஜிஹ்வா அதை சொல்லியிருக்கா. ஆமோதா அதிநிர்ஹாரி வாச்சியலிங்கத்வமாகுணாது சமாகர்ஷீது நிர்ஹாரம் சுரபிகே கிராண தர்ப்பணா. அது அமரத்துலேருந்து ஏதோ கோட் பண்ணுறார் அவர். அதுக்கடுத்து நிஜ சன்லாப மாதுரிய வினிர்பர்ஷித கச்சபி. தான் வந்து சன்லாபம்னா அம்பாள் பேசுறது, அந்த வாக்கிலிருந்து வர்ற வார்த்தைகள் அந்த மாதுரியம், அந்த இனிமையினாலே. கச்சபிங்கிறது சரஸ்வதி கையில் இருக்கிற வீணையாம். கச்சபி மகதி வீணா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அந்த வீணையினுடைய நாதத்தை காட்டிலும் மதுரமான வாணி அம்பாளுக்கு அப்படின்னு அந்த கச்சபி வீணையினுடைய நாதத்தை திரஸ்கரிச்சுட்டோ அதுக்கு மேலே மதுரமாக இருக்கக்கூடிய வாக், அது அந்த வாக்கோட கூடினவள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்தது மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. மந்தஸ்மிதம்னாக்கா புன்சிரிப்பு, ஸ்மிதன்னா சிரிப்பு, மந்தஸ்மிதம்னா புன்சிரிப்பு. இந்த புன்சிரிப்பினாலே காமேஷ மானசா, காமேஷனுடைய அவள் சித்தத்தை அபகரிச்சுள்ளாளாம். அப்படிப்பட்ட புன்சிரிப்போடு கூடினவள் அப்படின்னு அடுத்த அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் அதெல்லாம் கோட் பண்ணுற, அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அநாகலிக சாதிருஷ்ய சுபுகஸ்ரீ விராஜிதா. சுபுகம்னா மூவாய்க்கட்டை. அநாகலிக சாதிருஷ்யம், அதுக்கு உபமானமே கிடையாது. அப்படிப்பட்ட சுபுகத்தோடு கூடினவள். காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. கழுத்தில் வந்து காமேஷேன பரமசிவேன பத்தம் மாங்கல்ய சூத்திரம். அந்த மாங்கல்ய சூத்திரம் காமேஸ்வரர் ஸ்ரீபுரம் வர்ணனை பண்ணும்போது காமேஸ்வரன் காமேஸ்வரி விவாகம் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காளாம். அம்பாள் சிம்மாசனத்தில் வச்சு அவள் 2 பேருக்கும் விவாகம் பண்ணினதெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காளாம். அப்படி அந்த மாங்கல்ய சூத்திரத்தினாலே பிரகாசிக்கக்கூடிய கழுத்தோடு கூடினவள். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா. கையில் ஆபரணங்கள்,
கனக அங்கதம் அங்கம் ததாதி இத்தியங்கதம் சரீரகடகம் கனகமேவ அங்கதம், அப்புறம் கேயூரம், அப்படிப்பட்ட ஆபரணங்கள் எல்லாம் கையில் தரிச்சுட்டு இருக்காள். இந்த வங்கின்னுலாம் சொல்லுவா, இதில் கையில் மேல் பாகத்தில் தரிக்கக்கூடியது, அந்த மாதிரி ஆபரணங்கள் தரிச்சுட்டு இருக்காள். அங்கத கேயூரையோகோ ஆகிருத வைலட்சண்யம் ஆசிரித்தி ஆபரண துவயபரம்பா, 2 ஆபரணங்கள் தரிச்சுட்டு இருக்காள். அதுக்கு பிரம்மோத்தர கண்ட் சப்தமே அத்தியாய சிவத்தியான பிரகரணே பிரயோக அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். ரத்ன கிரைவேயே சிந்தாக்க லோல முக்தா பலான்விதா. ரத்ன கிரைவேயங்கிறது ஒரு ஆபரணம், ரத்ன மாலை. சிந்தாகங்கிறது பதக்கம், லோல முக்தா பலங்கிறது முத்து மாலை. ஸோ இந்த ஆபரணங்கள் எல்லாம் அம்பாள் தரிசின்றிருக்கிறாள் அப்படின்னு. இதில் இன்னொரு முக்தமான அர்த்தம் சொல்கிறார். கிரைவேயே சிந்தாக்க, சிந்தா கிரீவாயாமேவ சிந்தா தியானம் ஏஷாம் தே கிரைவே சிந்தகாः. அதாவது உபரி ஆபாததேவ தியானம் ஏ குர்வந்தி ந புனः தஹராந்தர்தேவானாம் தடயிதும் க்ஷமாः. மேல் போக்கில் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாள் அவளுக்கு கிரைவே சிந்தாகன்னு பேரா. அடுத்து லோலனாக சத்ருஷ்ணாக அதம அதிகாரிணா, ஆசையோடு கூடினவா அவ அதம அதிகாரம். முக்தா அப்படின்னாக்கா உத்தமாக. ஸோ இந்த 3 விதமான பக்தரோடு கூடினவள் முக்தாபல அன்விதா. அடுத்தது காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபண ஸ்தனி. காமேஸ்வரஸ்ய பிரேமைவ ரத்னமணிகி, காமேஸ்வரனுடைய பிரேமம் அப்படிங்கிற ஒரு ரத்னத்துக்கு பிரதிபலமாக மாற்றாக தன்னுடைய ஸ்தனங்கள் இருக்கு, அம்பாளுடைய ஸ்தனங்கள் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாள். மணி ஸ்தனங்கிற மணிகளை கொடுத்துட்டு பிரேமங்கிற மணியை வாங்கிண்டா அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கார். நாபியாலவால ரோமாலி லதாபல குச்சத்வயி. நாபியேவ ஆலவாலகா. ஆலவாலம்னா ஜலம் விடுற பாத்தி. அந்த நாபி ஒரு ஆலவாலம் எடுத்துட்டாக்கா அதுலேருந்து ஒரு கொடி மேலே போகிறது. இது ரோமாவளி, ஒரு ரோமங்களான ஒரு கொடி மேலே போகிறது. அது 2 பலம், அதுதான் அம்பாளுடைய ஸ்தனம், அதுதான் பலரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயோக்தி, அதிசயமாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கார். லட்சிய ரோமலதா ஆதாரதா சமுன்னேஜ மத்தியமா. மத்தியமானாக்கா இடை. அந்த இடை இருக்கு இல்லைன்னு ஒன்றுமே தெரியாது, இடையே கிடையாது. ஆனால் இருக்குன்னு எப்படி தெரியுது அப்படின்னாக்கா லோமலதா ஆதாரதா. இந்த ரோமலதை நாபிலிருந்து மேலே போகிறதே, அந்த லதை இருக்கிறதுனால ஓ இடைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட சிறிதான இடையோடு கூடினவள். ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்த வலித்ரயா. அம்பாளுடைய வயிற்றில் 3 வரிசை ஏற்படுறதாம், 3 வரி. அது சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லியிருக்கா. நெத்தியில் 3 வரி, கழுத்தில் 3 வரி, உதரத்தில் 3 வரி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி அந்த வயிற்றில் எப்படி 3 வரி ஏற்படுறது அப்படின்னாக்கா மார்பகங்களுடைய பாரத்தினால அப்படி கீழே குனியும் போது அந்த இடை ஒடிஞ்சு போயிடுற மாதிரி இருக்காம். அதை கட்டுறதுக்காக அந்த 3 வலி ஏற்பட்டிருக்கு. தார்டியார்த்தம், மத்தியஸ்ய தார்டியார்த்தம், அந்த இடை உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக, அதை கட்டுறதுக்காக ஒரு கட்டுமானம் இருக்கிற மாதிரி இந்த 3 வலி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதிசயோக்தி. அருணாருண கௌசும்பவஸ்திர பாஸ்வத் கட்டீதட்டி. அருணம்னாக்கா சிவப்பு, அதுக்கு மேற்கொண்டு சிவப்பு.
அப்படிப்பட்ட கௌசும்ப வஸ்திரம், பட்டு வஸ்திரங்களை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய இடுப்பில் சிவப்பான, அதிக சிவப்பான வஸ்திரத்தை தரிச்சுருக்கிறாள். இன்னொன்று, ரத்ன கிங்கிணிகாருமிய ரசனா தாம பூஷிதா. ரசனானா உட்யானம். ரத்ன கிங்கிணிகா, நன்னா ரத்னங்களால் பதிக்கப்பட்டு இடுகிடுன்னு சப்தம் போடக்கூடிய அந்த உட்யானத்தை தரிச்சுருக்கிறாள். காமேஷ ஞாத சௌபாகிய மார்தவோருத்வயான்விதா. ஊருனா தொடை. அவர் காமேஸ்வரர் மாத்திரம்தான் அவர் அந்த மார்தவம், மிருதுவான அந்த தொடையை அவர் ஸ்பர்சிச்சிருக்காருங்கிற அர்த்தத்தில் அதை சொல்லியிருக்கா. மாணிக்கிய மூடாகார ஜானுத்வய விராஜிதா. மாணிக்கம் பதித்த ஒரு மகுடம் மாதிரி இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட முழங்கால். இந்திரகோப பரிட்சிப்த ஸ்மர தூணாப ஜங்கிகா. இந்திரன் மன்மதனுடைய அம்பராத்தூணி மாதிரி இருக்கக்கூடிய ஜங்கை, கணுக்கால்கள் அதோடு கூடினவள். கூட குல்பா, அதுக்கு கீழே அந்த கணுக்காலுக்கு கீழே அந்த குதியங்காலுக்கு பின்னால் இருக்கிற பாகம், அதுக்கு குல்பம்னு பேர். அது மறைஞ்சிருக்கு, அது வியக்தமாக தெரியாது. கூர்மபிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. ஆமையனுடைய முதுகு போல இருக்கக்கூடிய பாதங்களோடு கூடினவள். நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா. நகத்தினுடைய தீதி பிரகாசத்தினாலே நமஸ்காரம் என்ற ஜனங்களுடைய தமோகுணத்தை எல்லாம் மறைச்சுடுறாள், போக்கிடுறாள். அப்படிப்பட்ட நகங்களுடைய பிரகாசத்தோடு கூடினவள். பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருகா. 2 பதங்களும், சரோருகம்னா தாமரை, இந்த தாமரை தோற்கக்கூடிய மாதிரி பிரபையோடு கூடினவள். அப்படிப்பட்ட பதத்யங் சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா. காலில் கொலுசு போட்டுருக்கா. சிஞ்சான மணி மஞ்சீர, அந்த மணிகள்லாம் குலுகலன்னு சத்தம் போடுறது. அப்படிப்பட்ட ஆபரணத்தை அடைஞ்சிருக்காள், கொலுசு. மராளி மந்தகமனா மகா லாவண்ய சேவதிகே. மராளி மந்தகமனா, மராளம்னாக்கா அன்னம். அந்த அன்னத்தில் ஸ்திரீலிங்கம், பெண் அன்னம், அந்த மாதிரி மெல்ல நடந்து வரக்கூடியவள். நான் அன்றைக்கே ஒரு தடவை உங்களுக்கு கோட் பண்ணினேன். அவர் அமிர்தான் இது உபன்யாசத்தை சொல்லும்போது மராளி மந்தகமனா மகாலாவண்ய சேவதிகே அப்படின்னு வேகமாக சொல்லக்கூடாது. மராளி மந்தகமனா மகாலாவண்ய சேவதிகே அப்படின்னு அம்பாள் அன்னம் போல மெல்ல நடந்து வருகிறாள் அப்படின்னு சொல்கிறதா. அதனால அந்த மந்த கவனம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப வேகமாக சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். மகா லாவண்ய சேவதிகி, மகதா லாவண்யஸ்ய அதிசயித சௌந்தரஸ்ய சேவதிகி நிதிகி. அதிகமான சௌந்தரியத்தினுடைய ஒரு நிதி, பொக்கிஷம், அப்படி இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு. சர்வாருணா அனவத்யாங்கி. சர்வாருணா அதே முதல் சொன்ன அதே அர்த்தம்தான். உடம்பு முழுக்க அதே சவுப்பு வர்ணம். அனவத்யாங்கி, அங்கத்தில் எந்த விதமான ஒரு தோஷமும் கிடையாது. அப்படி அங்கங்களோடு கூட்டினவள். சர்வ ஆபரண பூஷிதா, எல்லா ஆபரணங்களையும் தரிச்சின்றிருக்கிறாள். சிவ காமேஸ்வராங்கஸ்தா. அம்பா எங்கே இருக்காள் அப்படின்னாக்கா பரமேஸ்வரனுடைய மடியிலே உட்காண்டிருக்கிறாள். சிவ காமேஸ்வர அங்கஸ்தா சிவா. சிவாங்கிறது அம்பாளுடைய பேர். சிவங்கிறது புல்லிங்கம், சிவாங்கிறது ஸ்திரீலிங்கம். பின்னால் ஸ்ரீ சிவாங்கிற இன்னொரு இது வருது, நாம கடைசியாக வருது. பரசிவா இச்சாரூபா இத்தியர்த்தா. அப்படி சிவா. சுவாதீன வல்லபா, தன்னுடைய வல்லபன்னா கணவர், கணவரை கைக்குள்ளே வச்சுருக்காள், சுவாதீனப்படுத்தி வச்சுருக்கிறாள் அப்படின்னு அம்பாளுடைய மருமகையே அது வரைக்கும் சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் வேறு ஸ்ரீநகர வர்ணனை, மண்டாசுரம் அதெல்லாம் வருது. அது இதுக்கப்புறம் உள்ள பார்ப்போம்.
ஓம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. 40 நிமிஷம் ஆகிடுது.